மயிலக்கா, தங்க மயிலக்கா. என்ன மீனாக்கண்ணு, காலையிலேயே என் பேரு இவ்வளோ ஏலம் போட்டு சத்தமா வர? மூஞ்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே. அக்கா, இன்னைக்கு கடை வரைக்கும் போகணும், வரீங்களா? அப்படியா கண்ணே? எத்தனை மணிக்கு போகணும்? வீட்டில் வேற போட்ட வாக்கில் கிடக்குது. எல்லா வேலையும் முடிச்சு போட்டுலாம் வரணும். பசங்க வேற இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் ஸ்கூல் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலாமா மீனா கண்ணே? மயிலக்கானா மயிலக்காதே. நான் போகலாம்னு சொன்னது ஒன்று, எங்கே போகிறோம் என்னன்னு கூட கேட்கல, உடனே போகலாமுங்கிறீங்க. அது சரி, நீங்கள் சூப்பர்க்கா. சரி, ஓகே. நாம் எங்கே போகிறோன்னு தெரியுமாக்கா? சொல்லட்டுமா? ஆமா கண்ணு, நீ எங்க கூப்பிட்டேன்னு கூட கேட்காம போகலாம்னு சொல்லி போட்டேன். நான் வேற எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லணும்ல எங்க போறோம்னு. அது சரி, எங்க போற கண்ணு? அக்கா, நான் ஒரு வருஷமாக உண்டியில் சேர்த்து கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கிறேன். டவுனுக்கு போய் கொஞ்சம் ஏதாவது நகை வாங்கிட்டு வரலாமான்னு யோசிக்கிறேன். கையில் வச்சுருந்தா என் வீட்டுக்காரன் விட மாட்டேன், வாங்கி போடுவானாக்கு, ஏதாவது செலவு பண்ணி போடுவோம். சரி, அதான் சரி, போய் நம்ம நகை வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா கம்முன்னு அக்கடான்னு கிடக்கும் பார்த்தீங்களா. அதான் போகலாமான்னு பார்க்குறேங்க்கா, வரீங்களா? என்ன மீனாக்கன் இப்படி சொல்லி போட்ட? நகை வாங்கணுமா? எனக்கு நகை மற்றதெல்லாம் வாங்குறதுக்குன்னா நான் வந்துடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. நகையை பற்றி கொஞ்சம் எனக்கு ஐடியா இல்லையே. வேற யாராச்சும் கூட்டிகிட்டு போகலாமான்னு. என்ன மயிலக்கா இப்படி சொல்லி போட்டீங்க? நான் உங்களை மழை போல நம்பியிருந்தேன். எனக்கு யாரும் தெரியும் இந்த ஊரில், உங்களை வந்து நான் கூப்பிட்டேன், இப்படி சொல்கிறீங்களேக்கா. அக்கா, என்ன ஏதாவது என் மேலே ஏதாவது உங்களுக்கு வருத்தமா? அதனால தான் வரமாட்டேன்னு சொல்கிறீங்களா? என்ன மீனாக்கன் இப்படி சொல்லி போட்ட? அக்கா கூட இவ்வளோ நாளாக பழகிட்டு எனக்கு மனசில் ஏதாவது வருத்தம் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட நான் உண்மையாக நேரடியாக கேட்க போகிறேன். இதுக்காக மனசுக்குள்ளே வச்சுட்டா இருக்க போகிறேன்? நான் உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை எடு. நான் உண்மையாலும் தான் சொல்கிறேன். உண்மையாலுமே எனக்கு நகையை பற்றி அவ்வளோ தெரியாதுடி கண்ணு. யாராவது கூட்டிகிட்டு போவோமா வேறு யாராவது கூட? நான் வரலினா சொல்கிறேன், நீ இப்படி கேட்கறதுக்கு. வேறு யாராவது கூட கூட்டிகிட்டு போகலாமான்னு தானே கேட்குறேன் நான். சரிக்கா மயிலக்கா, மன்னிச்சு போடுங்க ஏதாவது சொல்லியிருந்தா. சரிங்கக்கா, வேற யார் கூட்டிகிட்டு போகிறது? எனக்கு இந்த ஊரில் அவ்வளோ வேற யாரும் பழக்கம் இல்லையேங்க்கா. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா? சொல்லுங்க, கூட்டிகிட்டு போயிடுவோம். வேற யாரை கூட்டிகிட்டு போகிறது? யாருக்கு தங்கத்தை பற்றி தெரியும் தெரியலையே கண்ணு. இரு ஒரு நிமிஷம் யோசிக்கிறேங்கண்ணு. எனக்கு நான் வந்துருச்சடு. உனக்கு தெரிஞ்சவங்க தான் அது, வேற யாரும் இல்லை, நம்ம சுசிதே. சுசிக்கு தங்கத்தை பற்றி நல்லா தெரியும்ல. அவளுக்கு நகை கடைக்கு அடிக்கடி போகவும் முடிஞ்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நகை பற்றி ஏகப்பட்ட விஷயம் தெரியும் விடு. நம்மளுக்கு சூப்பராக கைவசம் ஒரு ஆள் இருக்கா, கவலையை விடுங்கன்னு நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம். ஆமாக்கா ஆமாக்கா, நானும் மறந்தே போயிட்டேன் பார்த்தீங்களா. நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் அப்படியே மற மாட்டேன் நின்றுட்டு இருந்தேன். நானும் யோசிச்சிருக்கலாம்லக்கா. அவங்களே எனக்கு தான் தெரியும், சுசிக்கா நல்ல நல்ல டிசைனில் போடுவாங்க. அது மட்டும் இல்லை, குறைஞ்ச காசுக்கு நல்ல நகையாக வாங்கிட்டு வருவாங்க. நானும் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேனக்கா. சூப்பர் சூப்பர் அக்கா, நம்ம கிளம்பிடுவோம். நீங்கள் எதுக்கும் அந்த சுசிகாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுறீங்களா வர்றாங்களான்னு சொல்லிட்டு? ஆமாங்கன்னு, நீ கரெக்டாக தான் சொன்ன விடுவோம். அவள் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்க மாமனார் மாமியாரையும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கிறா. சின்ன பொண்ணு தான் வயசில், ஆனால் ரொம்பவே அனுபவம் அதிகம் அவளுக்கு. சரி, நான் கூப்பிட்டு கேட்கட்டுமா? ஹலோ சுசிகண்ணா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற சாமி? நல்லா இருக்கிறியா? நான் தான் மயிலக்கா பேசுகிறேன். ஆமாம், நீ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறியா? இல்லை, இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது, கடைக்கு வரைக்கும் போகணும். நீ கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு நகையை பற்றி நிறைய அனுபவம் இருக்குல்ல, அதனால தான் வரையா கண்ணு. சரி சாமி, சரி, ஒரு 11 மணிக்கு கிளம்புவோமா? சரி சாமி, சரி, ஓகே. இல்லை தம்பி, எனக்கு ஒன்று வாங்கல. நமக்கு தெரிஞ்ச பொண்ணு, அதான் உனக்கும் தெரியுமே. மீனா தெரியுமில்ல உனக்கு? அந்த கண்ணுக்கு தான் ஏதோ நகை வாங்கணுமாம்மா. அதான் கடைக்கு போயிட்டு வந்துடலாமான்னு பார்க்குறேன். என்னை கூப்பிட்டா, அதான் எனக்கு அவ்வளோ ஒன்றும் அதில் அனுபவம் இல்லையே, பத்தாது. அதான் யாருன்னு யோசிச்சு எனக்கு டக்குன்னு உங்களை ஞாபகம் தான் வந்துச்சு சாமி. போகலாமா சாமி? ஒரு 11 மணிக்கு கிளம்பி போயிடுவோமா? சரி சாமி, சரி, நான் கிளம்பிட்டு நானும் மீனாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். உங்கள் வீட்டிலேருந்து அப்படியே போயிடுவோம், டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரியா சாமி? சரி கண்ணு, சரி, ஃபோனை வச்சிட்றேன். மீனா கண்ணு, சுசி வந்துடுன்னு சொல்லி போட்டா. நம்ம கிளம்புவோம். நானும் சட்டு போட்டுன்னு போய் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு வந்துடுறேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு போட்டு நீயும் போய் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு போட்டு வந்துடுறியா? ரெடி ஆகிட்டு வந்துரு. நம்ம ஒரு 11 மணிக்கு போகலான்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? மயிலக்கா, ஜாலி ஜாலி, சூப்பர்க்கா. உங்கள் கிட்ட வந்தால் எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சு பாருதே. சரிக்கா, நானும் போய் சட்டு போட்டுன்னு எல்லா வேலையும் முடிச்சு போட்டு சீக்கிரம் வந்துடுறேங்க்கோ. அடடே மயிலக்கா, வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களாக்கா? எத்தனை நாள் ஆச்சு, பார்த்து போங்க. நல்லா இருக்கீங்களா? உடம்புலாம் நல்லா இருக்குதுங்களா? பசங்களாம் நல்லா இருக்கிறாங்களா? எல்லாம் சௌக்கியம் தானுங்க? நல்லா இருக்கிறேன் சுசி கண்ணு. நீ எப்படி இருக்கிற சாமி? நல்லா இருக்கிறியா? என்ன முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பார்த்தா இறச்சி போன மாதிரி தெரியுதே. ஆமா மயிலக்கா, நம்ம கிளம்பிடுவோமா சட்டுப்புட்டுன்னு? ஏன்னா நேரம் மாதிரி ஆகிப்போச்சு. மணி வேற 12 கிட்ட போகுது. 11 மணிக்கு கிளம்புறோம், 12 மணி ஆகிப்போச்சு. சீக்கிரமா போயிட்டு நான் கடைக்கு போனால் நேரம் போகிறதே தெரியாது பார்த்துக்கோங்க. வாங்க போகலாம், பசங்க வேற ஸ்கூல்லேருந்து வந்துருவாங்க. வாங்க சட்டுப்புட்டு கிளம்புவோம் டவுனுக்கு. சுசி கண்ணு, இது என்ன கடை? இவ்வளோ பெருசா இருக்குது, சூப்பரா இருக்குது, குளு குளுன்னு வேற இருக்குது. ஏசி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களா இருக்குது? ஆமா மயிலக்கா, சிலு சிலுன்னு இருக்குது. கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க அங்கே எல்லாத்துக்கும். ஆமாக்கா, வர கஸ்டமர் எல்லாம் டயர்டு இல்லாம டென்ஷன் இல்லாம பார்த்து வாங்கணும் இல்ல, அதுக்கு தான் ஏசி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம். அக்கா, ஒரு 30,000 ரூபா வச்சிருக்கணுங்க. ஏதோ கிராம் ரேட்டு 6,500 ஏதோ சொல்கிறாங்க. அப்புறம் ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க, வேஸ்டேஜ் செய்கூலி, இதை பற்றிலாம் எனக்கு எது தெரியாதக்கா. இதுக்கு ஒரு எப்படி ஒரு 1/2 பவுன் வாங்கிக்கலாங்களா? 1/2 சவரன் வாங்கிக்கலாங்களா? ஒரு தோடு மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாமா?
ஆமா கண்ணு, எனக்கெல்லாம் கல்யாணத்தப்போ 2000-3000 தான் கிராம் ரேட். இப்பெல்லாம் அப்படியே டபுள் மடங்கு ஆகி போச்சு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. சரி கண்ணு, 30,000 இருக்குதா, நம்ம அதுக்குள்ள பார்த்து வாங்கிக்கலாம். நீ கவலைப்படாத, தோடு வாங்கிக்கலாம். வா கண்ணு, வா போய் நமக்கு தோடு செக்ஷன்ல பார்க்கலாம். மயிலக்கா அந்த ஜிமிக்கி தோடு நல்லா இருக்குதுல்ல, 4 கிராம், அதான் அரை பவுனுக்கு சூப்பரா இருக்குதுங்கக்கா. ஆனா என்ன செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி என்னென்னமோ சொல்றாங்கக்கா, ஒன்றும் புரியலையே. ஆமா கண்ணு, அது எல்லா கடையிலும் இந்த ஜிஎஸ்டி 3% போடுவாங்க. அப்புறம் இந்த வேஸ்டேஜ் செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு 32,000 தொச்ச வருதுன்னு சொல்றாங்க. நம்ம கிராம் ரேட்டு படி பார்த்தா, தங்க இன்னைக்கு வேலை படி பார்த்தா 26,000 கிட்ட தான் வருது. இன்னைக்கு 6,500 கிராம் ரேட்டு. எக்ஸ்ட்ரா நம்ம இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஒரு 4,000-5,000 கொடுக்க வேண்டியதா இருக்குது சாமி. அடியாத்தி, என்ன சொல்ற? தங்க வாங்க அரை பவுனுக்கு எக்ஸ்ட்ராவா 4,000 கொடுக்கணுமா? இது நல்ல கணக்கா இருக்குதே. இதுக்கு தான் விவரம் தெரிஞ்சவங்க கூட்டிட்டு வரணும்ங்கிறது. சுசிகண்ணு என்ன சொல்ற நீ? இவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா? ஆமாங்கக்கா, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நம்ம உடனடியே கையில இப்படி காசு கொண்டு வந்து கொடுத்து வாங்கணும்னா இப்படி தேவையில்லாத எக்ஸ்ட்ராவா நம்ம பணம் கொடுக்க வேண்டியதாக்கா இருக்கு. அதுக்கு தாக்க இந்த நகைச்சீட்டெல்லாம் போட்டுக்கிறது. நான் பாருங்களேன், ஒவ்வொன்றும் போட்டுக்கிறதில்ல, நான் சீட் போட்டு தானக்கா வாங்கிக்கிறேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அப்பப்ப கையில இருக்கிறதுல சீட் போட்டு தான் வாங்கிக்கிறேனக்கோ. என்ன சுசிகண்ணு சொல்ற? சீட்டா, நகைச்சீட்டா? கடையில போட்டா அதெல்லாம் கரெக்டா நம்ம கொடுத்துருவாங்களா? நகையெல்லாம் கொடுத்துருவாங்களா? ஆமாங்கக்கா, சீட் போட்டோம்னு வச்சுக்கோங்க, 11 மாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கட்டினா நமக்கு கட்டினது தெரியாது. அதே போல நம்ம நகையும் சேர்த்துக்கலாம். விடுங்க. இப்போ நம்ம பசங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகை சேர்த்தோம்னா இப்படி சேர்த்துக்கலாம்லக்கா. இப்போ ஒன்றும் வீண் போகல. நீங்களுக்கு இது மாதிரி நீங்க நல்ல கடையா பார்த்து போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துக்கலாம். விடுங்க. இன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம என்னைக்கு பணம் கட்டுறோமோ அந்த ரேட்டுக்கு கிராமம் வர வச்சுக்கலாம்க்கோ. ஆட சுசிகண்ணு, எனக்கு இது தெரியாம போச்சே சாமி. இத்தனை நாளே உங்களோட பேசுறேன் பாக்க, இதை பத்தி நான் கேட்டுக்காம போயிட்டேனே. அது சரி, நம்ம நகை வாங்குறோமா ஒன்னா, கல்யாணத்தப்ப ஏதோ கொஞ்சம் நகையை போட்டாங்க, அப்ப கண்ணில் வார்த்தையோட சரி. அதுக்கப்புறம் எங்க கரெக்டா இருக்குது செலவெல்லாம். ஆனா நீ சொல்றபடி பார்த்தா மாசத்துக்கு கொஞ்சம் எப்படி 1000-500 சேர்த்து மிச்சம் முடிச்சு கூட நம்ம நகை வாங்கிக்கலாம் மாட்டேங்குதே. அது வேஸ்டேஜ் எல்லாம் இல்லாம வேற வாங்கிக்கலாம்னு சொல்றேன். இது நல்ல ஐடியாவா இருக்கே. அக்கா சுசியக்கா, என்னக்கா சொல்றீங்க? இப்ப சீட் போட்டிருந்தா எனக்கு இப்போ எக்ஸ்ட்ராவா இந்த 5,000-4,000 கொடுக்க வேண்டியது இல்லையா? ஆமா சாமி, உனக்கும் தெரியலையா இந்த விவரம்? சரி போ. சரி, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனியெல்லாம் வாங்குற நகையெல்லாம் கூட நீ சீட் போட்டு வாங்கிக்கோ. நீயும் பணத்தை எடுத்து மறைச்சு வைக்கணும்லாம் கவலையும் இல்லை. அது மட்டும் இல்லாம நீ நகை சீட்டு போடுறப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீ வருஷத்துல 11 மாசம் கழிச்சு சூப்பரா நகை பார்த்து வாங்கிக்கலாம். ஆமாக்கா, இப்போ நான் 30,000 தான் வச்சிருக்கேன். அரை பவுனுக்கே இப்போ 32,000 கிட்ட சொல்றாங்க. எங்கிட்ட பணம் வேற இல்லையாக்கா. அப்ப கொஞ்சம் கம்மியா வாங்கிக்கலாமா கிராம? இல்ல நீங்க சொல்றபடி நான் கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு கட்டி நான் வாங்கிட்டுமாக்கா? நீ பணம் இப்ப கையில வச்சுக்கிறீங்களோ, அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது. சீட்டு மாசம் மாசம் கட்டியும் வாங்கிக்கலாம். கையில ரொக்கமா பணம் வச்சிருந்தீங்கன்னா அது 11 மாசத்துக்கு நீ இந்த கடையில நம்பிக்கையான கடையா பார்த்து போட்டு வச்சுட்டோம்னா 11 மாசம் கழிச்சு வாங்கிக்கலாம். நீ மாசம் மாசம் கட்ட செலவும் இல்ல. இதுவும் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. 2 மெத்தட் இருக்குது. உனக்கு எது சௌரியமோ அதை பாத்துக்கோ. என்னக்கா சொல்றீங்க? ஒட்டுக்கா கூட கட்டிக்கலாமா? மாசம் மாசம் பிரிச்சு தவணையா கட்டணும் கூட அவசியம் இல்லையா? ஆமா சாமி, நம்ம கிட்ட பையில பணம் இல்லைனா நம்ம மாசம் மாசம் 1000 ரூபாய் கட்டிக்கலாம். கையில பண்ணி பணம் சேர்த்து வச்சிருக்கிற நீ 11 மாசத்துக்கு பிரிச்சு கட்டுறத விட இப்பவே கட்டிட்டீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு ஆட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வேஸ்டேஜ் இல்லாம நம்ம செய்கூலி சேதாரமெல்லாம் இல்லாம வாங்கிக்கலாம். இன்னைக்கு கணக்கு படி பாத்தீங்கன்னா உனக்கு 26,000 நீ 6 பவுன் வாங்கிக்கலாம். மீதி 4,000 சேர்த்து வர வச்சுக்கலாம் பாத்துக்கோ. ஆனா என்ன 11 மாசம் கழிச்சு வாங்குற மாதிரி இருக்கு. சரியா இன்னும் புரிஞ்சுதா? அக்கா, நீங்க விவரமா சொன்னீங்கக்கா. மயிலக்கா, நீங்க கரெக்டான ஆளத்தாக்கா கூட்டு வந்துக்கிறீங்க. நான் இப்போ 30,000 கூட எனக்கு 10 அரை பவுன் வாங்குறதுக்கு நான் அப்படி கொடுத்து நான் வாங்குறத விட நான் இப்படி நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு முறை டெபாசிட்டுங்கிற ஸ்கீம் சொன்னீங்களே, அந்த ஸ்கீம் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு போயிடுறேன். 11 மாசம் கழிச்சு நம்ம வந்து வாங்கிக்கலாமாக்கா? ஆமாண்டி மீனா, நீ சொல்றது கட்டுதான் கண்ணு. நீ அவசரப்பட வேண்டாம். பணம் சும்மா மரத்திலே வைக்குது. நீயும் பாவோ 5க்கும் 10க்கும் சேர்த்து மூலமா சேர்த்து ஒரு வருஷமா சேர்த்து வேணும். நீ கொடுத்து ஒன்றும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம சுசி சொன்ன மாதிரி நீ டெபாசிட் பண்ணி விட்டு வந்துரு. 11 மாசம் கழிச்சு நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வந்து அப்ப வந்து நகை நல்லதா டிசைனா பார்த்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம சுசி கண்ணு, நான் இப்போ ஒரு சீட் போடலாமான்னு பாக்குறேன். என்னக்கா சீட் போடுறீங்களா? நான் இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சீட் போட்டேனாக்கும். நீங்க இப்ப போட்டுறீங்களா? 1000 ரூபாய்க்கு போட்டலாமாக்கா? ஆமா சாமி, நான் எதுக்கு இருக்கட்டுமே ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்த பஸ்ஸுக்கு போக நம்ம அந்த 1000 ரூபாய்க்கு சீட் போட்டுட்டு போயிடலாம். நான் போய் அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரட்டு சொல்லிக்கிறேன். நானும் பிள்ளைய வச்சுக்கிறா, நான் நகை சேர்த்தோன்னு. அதனால எனக்கும் வேணும். இது நல்ல ஐடியா தான். நானும் கூட வந்தது நீங்க நல்லதா தான் போச்சு. போ, நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன். நீ அதுக்கு தான் விவரம் தெரிஞ்ச ஆளுகிட்ட இதை பத்தி கேட்கணும்னு சொன்னேன். இப்ப புரியுதா மீனா நான் எதுக்கு சுசிகண்ணா கூட்டிட்டு வந்தேன்னு? ஆமாக்கா, நீங்க கரெக்டான ஆளத்தாக்கா கூட்டு வந்துக்கிறீங்க. சுசிகா மட்டும் நீங்க நம்ம கூட்டு வராம இருந்தா விவரம் தெரிஞ்சிருக்காது. நாமளும் கையில இருக்கிற காசை போட்டு எடுத்துட்டு போயிருப்போம். தேண்டமா 5,000 ரூபாய் எனக்கு வேஸ்ட் ஆயிருக்கும் பாத்துக்கோங்க. வேஸ்ட் ஜிஎஸ்டி அது இதுன்னு நானும் உங்காம இங்காம ஒவ்வொரு வகையை சேர்த்து வச்சு காசுக்கா ஒரு வருஷமா நல்லதா போச்சுக்கோ. நான் இப்போ பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். நீங்களும் சீட் கட்டிட்டு வந்துருங்க. நம்ம ஒரு வருஷம் கழிச்சு வந்து எடுத்துக்கிட்டா போதும். ஒன்னும் அவசரம் இல்லை. நம்ம ஏதாவது அவசரமா இருந்தா கூட நம்ம எடுக்கலாம். ஒன்னும் அவசரம் இல்லை. எனக்கு பத்திரமா நகை வந்தா போதுமுக்கோ. இதனால என்ன சொல்ல வரணும் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கையில் நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் கூட நம்ம இந்த வேஸ்டேஜ் செய்கூலி சேதாரம்லாம் வாங்கிட்டா பரவாயில்லையாக்கு. ஏன்னா இப்போ ஜெட்டு வேகத்தில் போயிட்டு இருக்கு தங்க ரேட் எல்லாம். அதுக்கு சேர்த்து நம்ம செய்கூலி சேதாரமும் சேர்த்து வேஸ்ட்டாக கொடுக்கறத விட சீட் போட்டு வாங்கிக்கா. எல்லா கடையிலும் சீட் போடுறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது நம்பிக்கையான கடையை பார்த்து போடணும்க்கா. அது ரொம்ப முக்கியம். எல்லாம் பணத்தை பாதியோடு தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்கன்னா நமக்கு பணம் போயிடுச்சு, நமக்கு எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நகை வாங்குற ஆசையை நம்ம கூட்டு போயிருமாக்கோ. அதனால நம்பிக்கையான கடையை பார்த்து போடணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பணத்தை எந்த அளவுக்கு நீங்கள் மிச்சம் முடிச்சு நகை வாங்குறீங்கன்னு தெரியுது. அதனால வேஸ்ட்டாக இந்த வேஸ்டேஜ் எல்லாம் கொடுக்காம பார்த்து வாங்கிக்கோங்க. கவனமாக இருக்கணும்க்கா நகை வாங்க வரப்போ. நான் சொன்னதுனால இப்போ நீங்கள் 2 பேரும் சூப்பரான ஒரு ஐடியா பண்ணிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக்கா. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. பணத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இல்லை நம்ம கண்ணுங்க எடுத்துமா நம்ம வீட்டுக்காரர்களா பணத்தை சம்பாதிச்சு கொண்டு கொடுக்குறாங்க. அது குடும்பத்திலவே நம்ம பார்த்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். கரெக்டான செலவாக நம்ம பண்ணணும் இல்லையாக்கா? சும்மா சொல்ற நினைக்காத சுசிகண்ணு. நீ சின்ன வயசா இருந்தாலும் நல்ல அனுபவசாலியாவும் புத்திசாலியாவும் இருக்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கெல்லாம்.
சுசிகா ரொம்ப நல்ல உதவி பண்ணியிருக்கீங்க. இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேக்கா. ரொம்ப பெரிய உதவி இது ஆக்சுவலாக சொல்ல போனா. ரொம்ப நன்றிக்கா. சரி நம்ம பணத்தை கட்டிட்டு சீக்கிரமா சட்டுப்புட்டுன்னு கிளம்பி போவோம். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துருவாங்க. கிளம்புவோமா?